பிசாசு இந்த பரிசுத்தவான்கள்கிட்டையும் இயேசுகிட்டையும் இன்னை வரைக்கும் அவன் கன்ஃபியூஸ் ஆவான். நான் நம்புகிறேன் கன்ஃபியூஸ் ஆவான். என்ன கன்ஃபியூஸ் ஆவான்னா, இயேசு உயிரோடு இருக்கும்போது அவரை கொல்ல வகை தேடினான். இயேசுவை எப்படியாவது கொல்றதுக்கு ஆட்களை வச்சு என்ன செய்கிறான், ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஏரோது காலத்துலேருந்து நடக்குது. கடைசியாக பிடிச்சி கொலை செஞ்சுட்டான். அவன் மியூ என்னன்னா, இவரை கொலை பண்ணிட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் எந்த விதமான காரியம் நடக்காதுன்னு நினச்சான். அவரை சிலுவையில் அரைஞ்சதோடு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ரட்சிப்பு உலகம் முழுக்க போயிடுச்சு. இப்போ அவன் என்ன நினச்சிருப்பானா, இவர் உயிரோடு இருந்திருந்தால் எருசலேமோட பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். இவரை கொலை பண்ணதுனால பிரச்சனை இப்போ என்ன ஆகிப்போச்சு, வேர்ல்டு ஃபுல்லாக இன்றைக்கி ரட்சிக்கப்படுறவன்லாம் துரத்துறான் பிசாசை. நேற்று வரைக்கும் அவங்க தான் இருந்திருப்பான். ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி வந்தவன் அவன் சொல்லுவான், அப்பாலே இப்போ சாத்தானேம்பான். இப்போ நினைப்பான், இந்த இயேசுவை நான் கொண்டு இருக்கக்கூடாது, கொண்டது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு, அவரை கொன்னோம், இன்றைக்கி ரட்சிப்பு உலகம் முழுக்க போச்சு. அதே மாதிரி தான் இந்த கிறிஸ்தவர்கள் அல்லது ஆவிக்குரியவர்களை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து பிசாசு நினைப்பான். என்ன நினைப்பது தெரியுமா, வெளியே வச்சாலும் இவனுக்கு சுவிசேஷம் சொல்கிறானுங்க, உள்ளே வச்சாலும் ரட்சிப்புகள் நடத்துகிறானுங்க. இவனுங்களை எங்கே தான் வைக்கிறது, கொன்னா பரலோகத்துக்கு போயிடுவானுங்க. இருக்கிற வரைக்கும் தான் இவனுங்களை ஏதாவது பண்ண முடியும். சாவடிச்சோம் ரத்த சாட்சியாக மறித்து பரலோகத்துக்கு போயிடுறானுங்க. சரி, வெளியே வச்சா சுவிசேஷம் சொல்கிறான், உள்ளே வச்சா அங்கேயும் ரட்சிப்புகள் நடத்துகிறான். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ரிச்சர்ட் உம்ராண்ட் ஐயாவை வெளியே வச்சு சுவிசேஷம் பயங்கரமாக போகுது. சரி, இவரை பிடிச்சி எங்கே வைக்கிறாங்க, ஜெயிலில் வைக்கிறாங்க. ஜெயிலில் இருக்கிறவனா ரட்சிக்கப்பட்டுறான். ஜெயிலர் சரி, கொண்டு போய் தனிமை சிறையில் வைக்கிறாங்க. தனிமை சிறையில் வச்சா வெச்சவன் ரட்சிக்கப்படுறான். யாரு கொண்டு போய் வச்சானோ அவன் ரட்சிக்கப்படுறான். இவர் என்னதான் செய்யறது, என்ன பண்றது? பவுலை கொண்டு போய் வெளியே விட்டா சுவிசேஷம் சொல்றான், உள்ள வச்சா உள்ள ஒருத்தன் ரட்சிப்புகள் நடத்துறான். சரி, தனிமையாக கொண்டு போய் தனியாக வச்சிடலான்னா நிருபம் எழுதி சர்ச்சுகளுக்கு அனுப்பிடுறான். ஒரு 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 பரிசுத்தவான ஒரு ஆவிக்குரியவனை பிசாசால எந்த விதத்திலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கண்ட்ரோல் பண்ணிட்டானா அவன் பரிசுத்தவானா இருக்கவே முடியாது.